சுந்தரகாண்டம் சர்க்கம் 55 பஞ்சபஞ்சாஷ சர்க்கக. ஹனுமத் விப்ரமக. அதாவது ஹனுமானுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி லங்கையெல்லாம் முழுக்க எரிச்சிட்டோமே, நம்ம செய்த செயல் சரிதானா, இதோட கூட சீத்தையும் இருந்து போயிருப்பாளோ அப்படின்னு மனக்கலக்கம் உண்டாருது. அப்புறம் அதிலிருந்து எப்படி தெளிவடைகிறார் அப்படிங்கிறத இந்த சர்க்கத்தில் வால்மீகி ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காரு. லங்காம் சமஸ்தாம் சந்தீப்ய லாங்கூலாக்னிம் மகாபலக நிர்வாபயாமாச ததா சமுத்ரே ஹரிசத்தமக சந்தீப்யமானாம் வித்வஸ்தாம் த்ரஸ்த ரக்ஷோகணாம் புரீம் அவேக்ஷ்ய ஹனுமான் லங்காம் சிந்தயாமாச வானரக தஸ்யாபூத் சுமஹாம் த்ராசக குத்சாச்சாத்மன்யஜாயத லங்காம் பிரதகதா கர்ம கிம் ஸ்வித்கிருதமிதம் மயா. இலங்கை முழுசும் எரிச்சிட்டு வால் நெருப்பை கடலில் நினச்சி அணைச்சார். இந்த மாதிரி எரிக்கப்பட்ட லங்கப்பட்டணத்திலிருந்து அச்சம் கொண்ட அரக்கர்கள்லாம் ஓடினார்கள். அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு ஹனுமான் யோசித்தார். அப்போ அவருக்கு திடீர்னு ரொம்ப பயம் வந்துடுது. இலங்கை முழுவதுமே இருந்து போயிடுதே, என்ன இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு தங்கிட்டே ரொம்ப இகழ்ச்சி அடைந்தார் ஹனுமான். தன்யாஸ்தே புருஷஸ்ரேஷ்டாஹ ஏ புத்யா கோபம் உத்திதம் நிருந்தந்தி மகாத்மானஹ தீப்தம் அக்னிமிவாம்பசா க்ருத்தஃ பாபம் ந குர்யாத் கஹ க்ருத்தோ ஹன்யாத் குருனபி க்ருத்தஃ பருஷயா வாச்சா நரசாதூன் அதிக்ஷிபேத் வாச்யா வாச்சியம் பிரகுபிதோ ந விஜானாதி கர்ஹிசித் நாகாரியமஸ்தி க்ருத்தஸ்ய ந வாச்சியம் வித்யதே க்வசித் யஸ் சமுத்பதிதம் க்ரோதம் க்ஷமயைவ நிரஸ்யதி யதா உரகஸ் த்வச்சம் ஜீர்ணாம் சவை புருஷ உச்யதே திகஸ்து மாம் சுதுர்புத்திம் நிர்லஜ்ஜம் பாபக்ருத்தமம் அச்சிந்தைத்வா தாம் சீதாம் அக்னிதம் ஸ்வாமி காதகம் யதி தக்தா துயம் லங்கா நூனம் ஆர்யாபி ஜானகி தக்தா தேன மயா பர்துர் ஹதம் காரியம் அஜானதா யதர்த்தமயம் ஆரம்பஹ தத்காரியம் அவசாதிதம் மயாஹி தஹதா லங்காம் ந சீதா பரிரக்ஷிதா. யார் தன்னோட கோபத்தை அறிவால் அடக்கிறார்களோ அவர்கள் தான் புருஷ சிரேஷ்டர்கள் இல்லையா. கோபம் கொண்டவன் என்ன பாவம் தான் பண்ண மாட்டான். தன்னுடைய ஆச்சாரியன் குருவை கூட கொண்டு விடுவான் இல்லையா. கடுமையான சொற்களால் சாதுக்களெல்லாம் எழுந்திருப்பான். அவனுக்கு எது பேச தகுந்தது எது தகாதது அப்படின்னு தெரியாது. கோபம் அவனை ஆட்கொண்டுடும். பாம்பு எப்படி ஒரு நலிந்து விட்ட சட்டையை உரித்து கீழே போட்டுருமோ அந்த மாதிரி யார் ஒருத்தன் பொங்கி வரும் கோபத்தை பொறுமையால் துறக்கிறானோ அவன் தான் ஆண் பிள்ளைன்னு கூறத்தக்கவன் அப்படின்னு பலவிதமான தர்மங்களை தன்னுடைய மனசில் நினச்சி பார்க்குறார் ஹனுமார். சீதா பிராட்டி இங்கே இருக்காருங்கிற நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்பால் கொளுத்தி அழுத்திட்டேனே, நான் எவ்வளோ மட்டமான புத்தி உள்ளவன், வெட்கம் கெட்டவன், மகா பாவத்தை பண்ணியிருக்கேன், என்னுடைய எஜமானராகிய ராமரோட காரியத்தை நான் ஃபுல்லாக கெடுத்துட்டேனே. இலங்கை நகரமே எரிந்து போயிடுதுன்னா நிச்சயமாக ஜானகி தேவியும் அதோடு கூட எரிந்து தானே போயிருப்பார். எந்த காரியத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அந்த காரியமே முடிஞ்சு போயிடுதே. இலங்கை எரிந்து கொண்டு இருக்கச்சே மைத்திரி தேவி என்னால் காப்பாற்றவே படலை. அதனால் எந்த காரியத்துக்காக நான் வந்தேனோ அதை செய்து முடித்தேன். ஆனால் கோபத்தால் நான் இலங்கை எரித்ததன் மூலம் நான் வந்த மூல நோக்கமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னு பலவாறாக நினச்சி வருத்தப்படுறார் ஹனுமார். ஈஷத் காரியமிதம் காரியம் கிருதமாசீன் ந சம்சயः தஸ்ய க்ரோதாபிபூதேன மயா மூலக்ஷயः கிருதः வினஷ்டா ஜானகி நூனம் ந ஹ்யதக்தः பிரதிருஷ்யதே லங்காயாம் கஷ்டித் உத்தேசக சர்வா பஸ்மீகிருதா புரி யதி தத்விஹதம் காரியம் மம பிரக்ஞா விபர்யயாத் இகைவ பிராண சந்நியாசோ மமாபி ஹ்யத்ய ரோச்சதே கிமக்னௌ நிபதாம் யத்ய
ஆஹோஸ்வித் வடவாமுகே ஷரீரமாஹோ சத்வானாம் தத்மி சாகரவாசினாம் கதம் ஹி ஜீவதா சக்யோ மயா திரஷ்டும் ஹரீஸ்வரஹ தௌவா புருஷ சார்தூலௌ காரிய சர்வஸ்வகாதினா. இந்த இலங்கையில் எந்த இடமுமே எரிக்கப்படாமல் இல்லை. முற்றிலுமாக நகரத்தை நான் சாம்பலாக்கிட்டேன். என்னோடய புத்தி தடுமாற்றத்தால் என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காரியம் மட்டும் நாசமாயிருந்ததுனாக்க இப்போதே இங்கேயே என்னோட உசுரை விட்டுறது தான் உச்சிதமானது. நான் அந்த எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு போயிடுறார் ஹனுமார். நான் எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பிலேயே விழுந்துட்டோமா, அல்லது வடவாமுகாக்னியில் போய் விழட்டோமா, அப்படி இல்லைன்னா கடலில் விழுந்து கடல் வாழ் பிராணிகளுக்கு இரையாக இந்த உடலை கொடுத்துட்டோமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு என்னுடைய தலைவனாகிய ஹரீஸ்வரகனா இங்கே சுக்ரீவனை குறிக்கிறது. உயிரோடு என்னால் எப்படி போய் பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கிட்டேன்னா ஆண் சிங்கங்கள் மாதிரி இருக்கிற ராமரையும் லக்ஷ்மணையும் எப்படி நான் போய் பார்ப்பேன்? என்னுடைய இயற்கை தன்மை, குரங்கோட இயற்கைத்தன்மை சஞ்சலத்தன்மைங்கிறார் ஹனுமார். அதை 3 உலகத்துக்கும் நல்லா தெரியும். அதை நானும் கோபங்கிற மகா பாவத்தால் வெளிப்படையாக அப்படி காமிச்சிட்டேனே. இப்படி கட்டுப்படாத என்னுடைய ராஜச குணம் நாசமாக போக எனக்கு எவ்வளோ சக்தி இருந்தோம், கோபத்தின் காரணமாக மைதிலி தேவியை நான் பார்த்தும் என்னால் காப்பாற்றப்படவே இல்லை அப்படின்னு பலவிதமாக இதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும், சீதை மட்டும் அழிஞ்சு போயிருந்தா அப்படின்னு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். மயா கலு ததேவேதம் ரோஷதோஷாத் பிரதர்ஷிதம் பிரதிதம் த்ரிஷு லோகேஷு கபித்வம் அனவஸ்திதம் திக் அஸ்து ராஜசம்பாவம் அனீஷம் அனவஸ்திதம் ஈஸ்வரேணாபி யத்ராகான் மயா சீதா ந ரக்ஷிதா வினஷ்டாயாம் து சீதாயாம் தாவுபௌ வினசிஷ்யதः தயோர் விநாசே சுக்ரீவः ச பந்துர் வினசிஷ்யதி. ஏததேவ வச ஸ்ருத்வா பரதோ ப்ராத்ருவத்சலः தர்மாத்மா சக சத்ருக்னः கதம் சக்ஷ்யதி ஜீவிதும் இக்ஷ்வாகுவம்சே தர்மிஷ்டே கதே நாசம் அசம்சயம் பவிஷ்யந்தி பிரஜாः சர்வாः சோகசந்தாபபீடிதாக. சீதைக்கு மாத்திரம் அழிவு ஏற்பட்டுடுதுன்னு நியூஸ் கேட்டதுன்னா ராம லக்ஷ்மணர்கள் உடனே உயிரை விட்டுடுவார்கள். அதை கேட்டால் சுக்ரீவன் தன்னுடைய சுற்றத்தார்களோட உயிரை விட்டுடுவான். சகோதர பாசமுடைய தர்மாத்மாவான பரதன் சத்ருகனன் மாத்திரம் இந்த செய்தியை கேட்டு உயிரோடு இருப்பார்களா என்ன? அவர்களும் இறந்து விடுவார்கள். இந்த இக்ஷ்வாகு வம்ச பரம்பரை முற்றிலும் அழிந்து போனதும் அயோத்தியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் துக்கத்தால் துடிக்கப் போகிறார்கள். இந்த மாதிரி எல்லாரோட அழிவுக்கு காரணமாகிய பெரிய குற்றத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் கவலைப்பட்டுட்டே இருக்கச்சே அவருக்கு முன்னால் நல்ல நிமித்தங்கள் தோன்ற தொடங்கினவான். முன்ன கூட இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் அவர் கடல் மேலே பறந்து வரப்போதும் இருந்ததை அவர் சிந்தித்து பார்த்து கொஞ்சம் இந்த சங்கடத்திலிருந்து வெளியில் வரார் ஹனுமார். ததகம் பாக்யரஹிதோ லுப்த தர்மார்த்த சங்கிரஹ ரோஷதோஷபரீதாத்மா வியக்தம் லோகவிநாசனக இதி சிஞ்சயதஸ்தஸ்ய நிமித்தானி உபபேதிரே பூர்வமபி உபலப்தானி சாக்ஷாத் புனரசிந்தயத் அத்தவா சாரு சர்வாங்கி ரக்ஷிதா ஸ்வேன தேஜசா ந நசிஷ்யதி கல்யாணி ந அக்னிரக்னௌ பிரவர்த்ததே நஹி தர்மாத்மனஸ்தஸ்ய பார்யாமமித தேஜசஹ ஸ்வசாரித்ராபிகுப்தாம் தாம் ஸ்பிரஷ்டும் அர்ஹதி பாவகஹ நூனம் ராம பிரபாவேன வைதேஹ்யா சுக்ருதேன ச யன்மாம் தகனகர்மாயம் நாதகத்தவ்யவாகனக. நல்ல சகுனங்கள் பற்றி யோசிக்கிறார் இல்லையா? அப்போது
அழகிய அங்கங்களுடைய அந்த வைதேகி தன்னோட தேஜஸாலேயே காப்பாற்றப்பட்டிருப்பார். ஏன்னா கற்பு கரிசியான அவர் நிச்சயமாக அழிந்திருக்க மாட்டார். நெருப்பால் அழிக்க முடியுமா? கற்பு கண்ணலால் ஜொலித்துன்னு இருக்கிற அவரை அக்னி தேவனால் எரிக்க முடியுமோ? எல்லையில்லாத மகிமை வாய்ந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமரோட பத்னி தவறாத நெறியும் கொண்ட அந்த சீதையை நெருப்பு தொடவே தொடாது. எரிப்பதையே தொழிலாக வச்சுருக்கிற இந்த அக்னி நிச்சயமாக ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தாலும் வைதேகியோட புண்ணியத்தாலும் தான் என்னை எரிக்காமல் என்னை உயிரோடு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பரதன் முதலிய 3 சகோதரர்களுக்கும் தெய்வம் போன்றவர் ஜானகி. சாக்ஷாத் ஸ்ரீராமனுடைய மனத்துக்கு பிடித்த மனைவி. அவர் எப்படி அழிந்து போவார்? கொளுத்துதல்ங்கிற வேலையை எல்லா இடத்துலையும் நன்றாக செய்கிற வலிமை உடைய அந்த அக்னி என்னோடய வாழை மாத்திரம் சுட்டே பொசுக்கலை. அப்படி இருக்கச்சே நல்ல குலத்தில் தோன்றிய அந்த சீதையை போய் துன்புறுத்துவாரா அக்னி பகவான்? அப்போ நினச்சி பார்க்குறார். அவர் பறந்து வந்தபோது கடல் மத்தியில் மைனாக பருவதம் எழுந்து தனக்கு உதவி செய்ய வந்தது. அதை நினச்சி ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி தவத்தோட சிறப்பாலும் சத்தியம் தவறாத பேச்சாலும் கணவன்கிட்டேயே மனசை செலுத்தின அந்த சீதா பிராட்டி அவர் வேணால் அக்னி எரிக்கலாமே தவிர அக்னி அவரை எரிக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கச்சே சாரணர்கள் அப்படின்னு ஆகாசத்தில் போகிறவர்கள்லாம் பேசின்னு போகிறத ஹனுமான் கேட்குறார். த்ரயாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதாச்சயா ராமஸ்ய ச மனःகாந்தா சா கதம் வினசிஷ்யதி யத்வா தகன கர்மாயம் சர்வத்ர பிரபுரவ்யயः நமே தகதி லாங்கூலம் கதம் ஆர்யாம் பிரதக்ஷ்யதி புனश्चाचिन्तयत् तत्र हनुमान् विस्मितस्तदा हिरण्यनाभस्य गिरेः जलमध्ये प्रदर्शनं तपसा सत्यवाक्येन अनन्यत्वाच्च भर्तरी अपि सा निर्दहेत् अग्निं न ताम् अग्निः प्रदक्ष्यति सतथा चिन्तयंस्तत्र देव्या धर्मपरिग्रहं शुश्राव हनुमान् वाक्यं சாரணானாம் மகாத்மனாம். என்ன பேசுன்னு போனாங்களாம்? ஆஹா, இந்த ஹனுமான் தான் எவ்வளோ பெரிய அரிய செயலை பண்ணியிருக்கார். பயங்கரமானதும் யாராலையும் அடக்க முடியாத அக்னியை ராட்சசர்களோட வீட்டில் வச்சு அந்த ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர்கள் எல்லாரோட சோகக்குரல் இங்கே பெருங்கூச்சலாக எழுதுறதை நம்ம பார்க்குறோம். இங்கே மக்களுடைய பரபரப்பால் ஏற்பட்ட அந்த கதறல் மலை குகைகளிலெல்லாம் எதிரொலிக்கிறது. கஹ்வனம்னா குகை, உப்பரிகை, பிராகாரம், நுழைவாயில் உட்பட நகரம் முழுக்க எரிஞ்சு போயிடுது. ஆனால் ஜானகி தேவி மாத்திரம் எரிக்கப்படலை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு எது ஹனுமானுக்கு மனசில் ஊட்டின்னு இருந்ததோ அதற்கான நல்ல செய்தியை அவர்கள் சொல்லி கொண்டு போவதை ஹனுமான் தன்னுடைய காதால் கேட்டார். அஹோ கலு கிருதம் கர்ம துஷ்கரம் ஹி ஹனுமதா அக்னிம் விஸ்ருஜதா பீக்ஷ்ணம் பீமம் ராட்சச சத்மனி பிரபலாயித ரக்ஷஸ்திரீ பாலவிருத்த சமாகுலா ஜன கோலாகலாத் மாதா கிரந்தந்தீவ அத்ரிகந்தரே தக்தேயம் நகரி சர்வா சாட்ட பிராகாரதோரணா ஜானகி ந ச தக்தேதி விஸ்மயோ அத்புத ஏவனஹ. நகனா நமக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே, சீதை மட்டும் எரிக்கப்படலைங்கிறது அப்படின்னு பேசினோடனே ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இதி சுஷ்ராவ ஹனுமான் வாச்சம் தாம் அமிர்தோபமாம் பபூவ சாஸ்ய மனசோ ஹர்ஷஸ்தத்கால சம்பவः சநிமித்தைश्च திருஷ்டார்த்தைः காரணைश्च மகாகுணைः ऋषिवाक्यश्च हनुमान् अभवत् प्रीतमानसः ततः कपिः प्राप्तमनोरथार्थः ताम् अक्षतां राजसुतां विदित्वा प्रत्यक्षतस्तां पुनरेव दृष्ट्वा
பிரதிப்ரயாணாய மதிம் சகார. அமுதத்துக்கு ஒப்பான இந்த சொற்களை எல்லாம் கேட்டோன்னே உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு கண்ணால் காணப்பட்ட சகுனங்கள் அதர வலுவான நல்ல காரணங்கள்லாம் கொண்டது முனிவர்களோட வார்த்தைகளை கேட்டவுடனே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தோன்றவுடனே ஹனுமான் நெஞ்செல்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிடுது. வந்த காரியம் நிறைவேறியதால் திருப்தி அடைந்த ஹனுமான் சீதைக்கு எந்த விதமாக அபாயமும் ஏற்படலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொண்டதால் நேரில் அவரை போய் மறுபடியும் பார்த்துட்டு அப்புறமா திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் டெசிஷன் எடுக்கிறார். ஏன்னா காதால் கேட்டது கூட நம்ம நம்பக்கூடாது, கண்ணால் பார்ப்பதே மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இவர்கள் சொன்னது அவளை சீதையை போய் பார்த்துட்டு அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறார். இந்த சர்க்கம் படிக்கும்போது நம்மளுடைய மனசுலேயும் கவலையெல்லாம் நீங்கி நல்ல உற்சாகமும் நல்ல எதிர்காலமும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சகுனம் நம்ம மனசுலேயே தோன்றும். அதுக்கு தான் இந்த 55வது சர்க்கம் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் படிக்கணும். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே பஞ்சபஞ்சாஷ சர்கः. ஸ்ரீஹரியே நமः. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம். வீர தீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நம்ம மனசில் இருக்கிற கலக்கம் எல்லாம் தெளிஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சர்க்கத்தை படிக்கிறது வழக்கம். மகாபெரியவா சரணம்.